ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரேமா ஸ்டைல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் வச்சு முர்த்தப்பா எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1/4 கிலோ மைதா மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். நீங்கள் ஈவினிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மார்னிங்கே பிசைஞ்சு வச்சிடணும். மாவு நல்லா ஊறினா தான் முர்த்தப்பா நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் காயாமல் இருக்கும் மாவு. 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, 2 முட்டை. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம எந்த வாட்டரும் ஆட் பண்ண போகிறதில்ல. சிக்கன் விடுற தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ சால்ட் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் சிக்கன்லேயே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லையா, அதனால நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு வேளை சால்ட் வேணும்னாக்கா இப்போ டேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். நான் எடுத்ததில் பாதி வரைக்கும் தான் இப்போ தூவிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ண போகிறேன். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட அது இல்லாதனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மைதா மாவை சின்ன சின்ன பால்ஸாக பிரிச்சுக்கலாம். எனக்கு 10 பால்ஸ் வந்திருக்கு. இப்போது அந்த ஸ்டஃபிங்கை நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறினோடனே தான் அந்த எக்கில் ஆட் பண்ணணும். இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிக்கிட்டு ஒரு பால் எடுத்து அதை இது மாதிரி எடுத்துக்கிறேன். இதை ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சிக்கணும். பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் தேய்ச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும் 4 பக்கமும். ஸ்டஃபிங் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது தவாவில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க, அப்புறமா 2 கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட்டு 2 முர்த்தப்பாவையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் டோட்டலாக எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஸ்டஃபிங்லாம் உள்ளே சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.